ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ளட்டர் ஆப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுறதுக்கான ரோட் மேப், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ளட்டர் லேர்ன் பண்ண போகிறீங்கன்னா இந்த 5 கொஸ்டின்ஸ் வந்து காமனாக உங்கள் மைண்டில் வரும். அதில் நம்பர் 1, ஏன் ஃப்ளட்டர் கற்றுக்கணும்? இப்போது நம்ம கூகுள் ட்ரெண்ட்ஸில் போயிட்டு ஃப்ளட்டர், ரியாக்ட் அண்ட் ஜாமரி இந்த 3 ஃப்ரேம் ஒர்க்கான ட்ரெண்டிங்ஸ், அதாவது கூகுளில் இருக்க ட்ரெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லி பார்த்தோம்னா, ஃப்ளட்டர் வந்து 2020லேருந்து கண்டினியூஸாக அதோட கிராஃப் வந்து டாப்பில் தான் இருக்குது, ரியாக்ட் நேட்டிவ் அண்ட் ஜாமரினை கம்பேர் பண்ணும்போது. செகண்ட் கொஸ்டின் வந்து ஃப்ளட்டர் லேர்ன் பண்ணால் என்னால் ஜாப்புக்கு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பாக ஜாப் போக முடியும். நீங்கள் இண்டீட்லேயோ நாக்ரிலேயோ நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் ஜாப்ஸுக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது, ஹை பேயிங் சேலரியிலே. தேர்ட் காமனான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியும் கேட்பாங்க. அதுக்கான சிம்பிள் ஆன்சர் வந்து உங்களுக்கான ஓன் ப்ராஜெக்ட் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள், அதை கிட்ஹப்பில் புஷ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டா ஓன் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் புஷ் பண்ணுங்கள். இதன் மூலிமா நீங்கள் ரெஃபரன்ஸாக காமிச்சு நீங்கள் ஆல்ரெடி ஆப் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸாக காமிச்சு உங்களால் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை தவிர ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மற்ற மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை கற்றுக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு காமனான கொஸ்டின் கேட்பாங்க. எஸ், கண்டிப்பாக கற்றுக்கலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ் அண்ட் HTML பற்றி நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ரியாக்ட் நேட்டிவ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து காமனாக ஜாவா ஆர் காட்லின் வந்து நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் நேட்டிவ் ப்ரோக்ராமிங்லேயே நீங்கள் வந்து ஆப் டெவலப் பண்ணலாம். எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஃப்ளட்டர் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் ஆப்ஸ் பண்ணலாம், வெப் ஆப்ஸ் பண்ணலாம், டெஸ்க்டாப் அப்ளிகேஷனும் பண்ணலாம். இந்த அட்வான்டேஜ் வந்து ஃப்ளட்டரில் அதிகமாக இருக்குது. அடுத்த 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி நேட்டிவ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பற்றி நல்லாவே தெரியும், நான் எதுக்கு வந்து ஃப்ளட்டர் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கான சிம்பிள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனியில் ஒரு ஃப்ளட்டர் ஆப் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஃப்ளட்டர் லேர்ன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னொரு எம்ப்ளாயி தான் அவங்க வந்து ஹையர் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்டை வந்து அடாப்ட் ஆக மாட்டீங்க. ஃப்ளட்டர் லேர்ன் பண்ணுறது உங்களுக்கான ஆடட் அட்வான்டேஜ் தான். இவ்வளோ சொல்லியாச்சு. இப்போ ஃப்ளட்டர் லேர்ன் பண்ணுறதுக்கான ரோட் மேப், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய லாங்குவேஜ், அதாவது டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி நீங்கள் பேசிக்காக நல்லா தெரிஞ்சுக்கணும். டேரெக்டாக எடுத்தோடனே ஃப்ளட்டர் லேர்ன் பண்ண போகிறேன், ஃப்ளட்டர் வந்து நான் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் போகக்கூடாது. அதுக்கு முன்னாடி டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, லூப்பிங்னா என்ன, ஃபார் லூப், ஒயில் லூப், டூ ஒயில் லூப், இதெல்லாம் எப்படி வந்து நம்ம இந்த டாட் ப்ரோக்ராமிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறது. அது இதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி C++, ஜாவா, PHP, பைத்தான் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா டாட் லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டரோட UI பேசிக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு விட்ஜெட்னா என்ன, அதுலேயும் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்னா என்ன, ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்னா என்ன, ஒரு விட்ஜெட்டை வந்து எப்படி ஸ்டைல் பண்ணுறது, ப்ளஸ் வந்து ஆப் டெவலப்மெண்ட்டில் வந்து iOSக்கு தனியான ஒரு கியூபட்டினோ அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்குது, மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வியூ குரூப்ஸ், அதாவது விட்ஜெட்டில் இருக்கக்கூடிய வியூ குரூப்ஸ்னால் என்ன அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்டெய்னர், டெக்ஸ்ட்டு, பட்டன், இமேஜ், டெக்ஸ்ட் ஃபீல்ட், ஐகான்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் வந்து வியூவில் வரும். வியூ குரூப் அப்படின்னா ரோ, காலம், ஸ்டாக், கன்ஸ்ட்ரெயின்ட் பாக்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வியூ குரூப்ஸில் வரும். இதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து UI தெரிஞ்சதுக்கப்புறம் இதை பற்றியெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே வியூவை டைனமிக்காக எப்படி நம்ம கொண்டு வர்றது, அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு லிஸ்ட் எப்படி வந்து டைனமிக்காக கொண்டு வர்றது, கிரிட் எப்படி டைனமிக்காக கொண்டு வர்றது, எக்ஸ்பான்ஷன் டைல் எப்படி டைனமிக்காக கொண்டு வர்றது, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் 4th ஸ்டெப்பில் நீங்கள் லேர்ன் பண்ணணும். 5th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விட்ஜெட்ஸ், அதாவது நான் சொன்ன விட்ஜெட்ஸ் மட்டும்தான் ஃப்ளட்டரில் இருக்குன்னு கிடையாது, இதை தவிர என்ன நிறையா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பேட்சஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஆர்ரெக்னா என்ன, ஓவல்னா என்ன, கிளிப்ஸ்னா என்ன, இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ், நிறைய விட்ஜெட்ஸ் வந்து ப்ரீ டிஃபைன்டாக ஃப்ளட்டர்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி இந்த 6th பார்ட்டில், நீங்கள் 5th பார்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 6th பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் அசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ளட்டருக்குள்ளே எப்படி வந்து ஃபான்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபான்ஸ் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி இமேஜஸ், லோக்கலில் இருக்கக்கூடிய அசர்ட்ஸ் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம், அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ், இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் எல்லாமே JSON ஃபார்மேட்டில் வச்சுருப்பாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நீங்கள் கற்றுக்கலாம். 7th பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷன். ஃப்ளட்டரில் வந்து எப்படி அனிமேஷன்
கிரியேட் பண்ணுறது, அனிமேஷன் கண்ட்ரோலர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை சிங்கிள் டிக்கெட் ப்ரொவைடர் மிக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டிக்கெட் ப்ரொவைடர் ஸ்டேட் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி ட்வின் அனிமேஷன்னா என்ன, அனிமேஷன் கண்டெய்னர்னா என்ன, அனிமேட்டட் சைஸ்னா என்ன, பொசிஷன் அனிமேட் எப்படி பண்ணுறது, கலர் அனிமேஷன் எப்படி பண்ணுறது, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் வந்து கற்றுக்கலாம். பார்ட் நம்பர் 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரிங் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் ஆப்குள்ளே நீங்கள் வந்து எப்படி வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு ஒரு சில வந்து பேக்கேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷேர்டு ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்கியூ ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டேட்டாபேஸ், இது எல்லாமே ஹைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்கியூ ஃப்ளைட்டுங்கிறது வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ், ஹைவ் அப்படிங்கிறது வந்து டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஆப்பில் இன்டெகிரேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நீங்கள் பார்ட் நம்பர் 8 நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பார்ட் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா தீமிங் அண்ட் ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. தீமிங்னா என்னென்னா உங்கள் ஆப்க்கான என்டையர் தீம் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க, டார்க் தீம்னு சொல்லுவாங்க, லைட் தீம்னு சொல்லுவாங்க, சிஸ்டம் டிஃபைன் தீம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி கற்றுக்கலாம். ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னா என்னென்னா உங்களோட ஆப் வந்து மொபைல் வியூக்கும் ப்ளஸ் வந்து ஐபேட் மாதிரியான பெரிய டிவைசஸ்க்கும் அப்படி இல்லைன்னா வெப் வியூக்கும் எப்படி வந்து அதை ரெஸ்பான்சிவாக நம்ம மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இந்த பார்ட்டில் நீங்கள் கற்றுக்கலாம். பார்ட் நம்பர் 10 அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிஐ கால்ஸ் யூஸிங் தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, ஹெச்டிடிபி, டிஓ, கேட்ச் நெட்வொர்க், கனெக்டிவிட்டி, இதெல்லாம் தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ். இது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா பேக் அண்ட் இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ் எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு ரிமோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேக் அண்ட் சர்வர், அதாவது அது வந்து பிஹெச்பியில் இருக்கலாம், பைத்தானில் இருக்கலாம், இல்லைன்னா ASP.NETல கூட இருக்கலாம். இது கொடுக்கக்கூடிய ஏபிஐ டேட்டாஸ் எல்லாம், அதாவது ரெஸ்ட் ஏபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் எப்படி நம்ம ஆப்குள்ளே வந்து கொண்டு வர்றது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் எப்படி அத்தன்டிகேட் பண்ணுறது பேக் அண்ட் சர்வரோட, ப்ளஸ் வந்து அவங்களுக்கான இண்டிவிஜுவல் டேட்டா, அதாவது அவங்களுக்கான பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் எப்படி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஆப்புக்குள்ளே வந்து அட்மினும் இருப்பாங்க, யூசர்ஸும் இருப்பாங்க, மற்றபடி எம்ப்ளாயீஸும் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த டேட்டா வந்து எப்படி நம்ம ரெஸ்பான்சிவாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்டிகுலர் டேட்டா எப்படி கொண்டு வருது அப்படிங்கிற பற்றி நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். பார்ட் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். இதுதான் வந்து உங்களோட ஆப் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பார்ட்னா இதில் தான் நீங்கள் வந்து அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர் இருக்குது, ரிவர்பாட் இருக்குது, கெட்டெக்ஸ் இருக்குது, பிளாக்கு, மொபெக்ஸ், இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரிஸ் இருக்குது. இந்த லைப்ரரிஸ் எல்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நீங்கள் கற்றுக்கணும். அடுத்து பார்ட் நம்பர் 12 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் இன்டெகிரேஷன். எக்ஸாம்பிளுக்கு ஃபயர்பேஸ் எப்படி வந்து இன்டெகிரேட் பண்ணுறது, சூப்பர் பேஸ் அப்படிங்கிற இந்த ஒரு லைப்ரரிஸ் எல்லாம் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, ப்ளஸ் அப்படி இது இல்லாமல் கஸ்டம் பேக்கெண்டும் இருக்குது. நீங்களே வந்து நோட்.js-லையோ இல்லை பைத்தான்லேயோ இதில் வந்து பேக்கெண்ட் டெவலப் பண்ணியிருப்பாங்க, அதை எப்படி நம்ம ஆப்பில் இன்டெகிரேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். 13th என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்மாப் எப்படி வந்து இன்டெகிரேஷன் பண்ணுறது, அதாவது நம்ம மொபைல் ஆப்பை எப்படி மானிட்டைசேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் இது. மொபைல் ஆப்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து ஆட்ஸ் எல்லாம் ஷோ ஆகல, அந்த ஆட்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஷோ பண்ண வைக்கிறது அப்படிங்கிற பற்றி நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். பார்ட் நம்பர் 14 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பை எப்படி ப்ளே ஸ்டோருக்கு ரிலீஸ் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸ், ஆப் சைனிங்னா என்ன பண்ணணும், ப்ரோக்ராம்னா எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ட் நம்பர் 14 நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே சொல்லியிருக்கக்கூடிய இந்த 14 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹை பேயிங் சேலரியில் ஒரு கம்பெனிஸில் உங்களால் வந்து ஃப்ளட்டர் டெவலப்பராக உங்களால் ஜாயின் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களால் ஓனாகவே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணி அது மூலியமாக உங்களால் மணி மேக் பண்ண முடியும். லாஸ்ட் ஒரு 15th பாயிண்ட் வந்து உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் கண்டிப்பாக ஃப்ளட்டர் லேர்ன் பண்ணுறதோட ஸ்டாப் பண்ணிக்கூடாது. அதில் பேக்கெண்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து ஃப்ளட்டர் வெப்பு வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து ஃபயர்பேஸில் எப்படி வந்து ஹோஸ்ட் பண்ணுறது நம்மளோட ஆப்பை, இதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக லேர்ன் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து நிறைய பேக்கேஜஸ் வந்து pub.dev அப்படிங்கிற வெப்சைட்ஸில் வந்து டெய்லி லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கணும். நீங்களே வந்து ஒரு பேக்கேஜ் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் கிடையாது, பேக்கெண்ட் சர்வர் அப்ளிகேஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமும் நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். இங்கே சொல்லியிருக்கக்கூடிய 15 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டைம் அண்ட் எஃபர்ட் வந்து ரொம்ப கம்மியாகவே சேவ் பண்ணலாம். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இன்டர்நெட்டில் எக்கச்சக்க டீட்டெயில்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கான்செப்ட்ஸை வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னென்னா எல்லா டீட்டெயில்ஸையும் போய் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்கா இங்கே பாதி அங்கே பாதி அப்படின்னு படிக்க ஆரம்பிப்போம். ஸோ இதனால் என்ன ஆகுனா நம்மளோட மைண்ட் டைவர்ட் ஆகி கரெக்டான பாத்தில் போகாது. ஓகேங்களா? இங்கே சொல்லியிருக்க அந்த 15 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப குயிக்காகவே நீங்கள் வந்து ஒரு ஃப்ளட்டர் ஆப் டெவலப்பராக ஆகிடலாம்.